நிறைய பேர் ஈஸ்ட் சேர்க்காம நான் எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ ஈஸ்டே சேர்க்காம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சூப்பரான கார்லிக் நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மெஷரிங் கப்பில் 3 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தயிரா. 1 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான பால் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல ஊட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பட்டர் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 4 ஸ்பூன் பட்டரை நான் உருக்கி வச்சிருக்கேன். இது கூடவே ஒரு 5 பல் பூண்டு நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நானை தேய்ச்சி எடுத்துக்கலாம். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு. இப்போ மேல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிட்டு சர்வ் பண்ணீங்கன்னா ஒரு அட்டகாசமான கார்லிக் நான் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்ரெடி ஈஸ்ட்டை வச்சு எப்படி நான் செய்யணும்னு ரெசிபி போட்டிருக்கேன். வேணுன்றவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.